கிறிஸ்துக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்று காலையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நீங்கள் கிறிஸ்துக்குள் அனைவரும் நலமாக சுகமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். வேதத்தில் ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல நாமளும் கூட சொல்ல வேண்டும், எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க நாமளும் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அது உயர்வாக இருந்தாலும் சரி, தாழ்வாக இருந்தாலும் சரி, அது குறைவாக இருந்தாலும் சரி, நிறைவாக இருந்தாலும் சரி, அது பட்டினியாக இருந்தாலும் சரி, அது பரிபூர்ணமாக இருந்தாலும் சரி, எந்த நிலையிலும் எல்லா இடத்திலும் நான் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்வது என்பது மிக முக்கியமானது. இந்த வசனத்தின் அடிப்படையில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்ல விரும்புகிறார் தெரியுங்களா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெறும் வயிற்றோடு இருந்தாலும் கூட தலை நிமிர்ந்து நில் அப்படின்னு சொல்கிறாருங்க. உங்களுடைய கரங்கள் வெறுங்கையாக இருந்தாலும் கூட நீ நேர்மையானவனா இரு அப்படின்னு சொல்கிறாருங்க. நீ உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சம்பளமே இல்லாவிட்டாலும் கூட கர்த்தருக்குள் மன நிறைவோடு இரு அப்படின்னு சொல்கிறாருங்க. அது மட்டுமல்ல, இன்னும் இந்த வசனத்தின் அடிப்படையில் அவர் என்ன தெரியுங்களா சொல்ல விரும்புகிறாரு? நம்முடைய வாழ்க்கையில் பிறர் நமக்கு உண்மையற்றவங்களாக இருந்தால் கூட நீ கர்த்தருக்குள்ள சந்தோஷமாயிரு என்று சொல்லுகிறார். அப்பொழுது இதுதாங்க மன ரம்மியமாக இருப்பதற்கான ரகசியம். இதுதான் ஒரு கிறிஸ்தவன் திருப்தியாக வாழ்வதற்கான ரகசியம். இதுதான் ஒரு கிறிஸ்தவன் ஆடாமல் அசையாமல் நிற்கணும்னா அவன் இந்த மனநிலைமையோடு இருக்கும்போது தான் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஆடாமல் அசையாமல் நிற்க முடியும் என்பது உறுதியான ஒன்றாக இருக்கிறது. பாருங்க, வேதத்தில் யோசேப்பை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். யோசேப்பு சிறைச்சாலையிலும் கூட மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டாருங்க. தாவீது வனாந்திரத்தில் கூட மலைகளில் கூட மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டாருங்க. சிங்க கெபியாக இருந்தாலும் கூட தானியேல் அங்கே மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டார். இன்னும் வேதத்திலே இன்னும் சிலர் இருக்கிறார்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்கள கூட நம்ம பார்க்க முடியும். அவங்க கூட அக்கினியிலும் கூட மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டார்கள். பவுல் சிறைச்சாலையிலும் கூட மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டார். நம்முடைய நாயகராக இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவும் கூட கல்வாரி சிலுவையில் அத்தனை பாடுகள் மத்தியிலும் கூட அவர் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டார். இந்த கால வேளையில் நான் கூட உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருடைய அந்த மன ரம்மியம் நமக்கும் இருக்க வேண்டும். எத்தனை பாடுகள் வந்தாலும் நாமளும் மனரம்மியமாக இருப்போம். மனரம்மியமாக இருக்கிற கிறிஸ்தவர்களை யாரும் அசைக்க முடியாது. மனரம்மியமாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். மனரம்மியமாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் பயப்பட மாட்டார்கள். இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையில் வியாதியை நீங்கள் சந்திக்கலாம், வறுமையை சந்திக்கலாம், போராட்டத்தை சந்திக்கலாம், துக்கத்தை சந்திக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் சந்திங்க. எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைப் போல மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் மனரம்மியத்தோடு வாழ்வதற்கு எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஏன் மனரம்மியமாக இருக்க வேண்டும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எங்களுக்காக இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாங்கள் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.